அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். இந்த நாளிலும் பரிசுத்தாவி வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் யாருக்காக வாழ்கிறோம்? சரி, இந்த காரியத்தை குறித்து கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டதுனால, ஆண்டவரே நான் உம்மை போலவே நான் மாறணும்னு ஆசைப்படுவோம். இதெல்லாம் சொல்லுவோம், ஜெபத்தில் வைப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம மாமிசத்தில் மரித்திட்டோம். ஞானஸ்தானத்தின் மூலியமாக மாமிசத்தில் முதல்ல மரித்திட்டோம். நம்ம அந்த காரியத்தில் முழு விசுவாசத்தோடு தான் நம்ம இருக்கணும். அதை நம்மளால் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல? இன்னும் என்கிட்ட பாவ செயல்கள் இருக்குதே அப்படின்னா, இந்த உலகம் அந்த சிந்தையை நமக்குள்ள வைத்து கொண்டே தான் இருக்கும். நம்ம அந்த சிந்தை நம்ம இடத்துலேருந்து போகவே போகாது. ஆனால் நம்மளோட விசுவாசம் மட்டும், அதுதான் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசம் மட்டும் எப்படி இருக்கணும்னா, நான் எப்பவோ மாமிசத்துல பாவம் என்ற அந்த உலக மாமிசத்தை இறந்துட்டேன். இப்ப நான் பிழைத்து இருக்கிறேன்னா மாமிசத்துல தான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு உள்ளாக கிறிஸ்து தான் எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். ஏன் கிறிஸ்து எனக்குள்ள பிழைத்திருக்கிறார்னா, நான் சுவாசிக்கிற இந்த சுவாசமே அவருக்குரியது. அந்த சுவாசம் தான் எனக்கு ஜீவனா இருக்கு. அவர் தான் எனக்குள்ள இருக்கிறாரு. இந்த சிந்தைக்குள்ளே நாம் இருக்கும்போது, இந்த விசுவாசத்துல நாம் வரும்போது, இயேசு கிறிஸ்துவே நமக்குள்ள இருக்கும்போது, நம்மளால் எப்படி தீமையான காரியத்தை செய்ய முடியும்? முதலாவது, நான் ஞானஸ்தானத்திலேயே நான் மாமிசத்துல நான் மரித்துட்டேன். இந்த உலகத்துடைய காரியத்திலிருந்து நான் மரித்துட்டேன். நான் இன்னும் அப்படிதான் இருக்கிறேன்னா, அது இந்த உலகத்துக்குடைய காரியம். ஆனால் எப்பொழுது ஞானஸ்தானம் எடுத்தோமோ அந்த நிமிஷமே உலகத்துக்குள்ள காரியத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டுட்டோம். இந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம முழுமையா விசுவாசிக்கணும். ஏன்னா எனக்குள்ள இருக்கிறவரு அந்த கிறிஸ்துவே எனக்குள்ள இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நாம் யாருக்காக வாழ்கிறோம்? எண்ணி பாருங்க. நாம் வாழல. நமக்குள்ளாக அந்த கிறிஸ்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த விசுவாசத்துல தான் நம்ம வரணும். சரி, அப்படி பார்த்தா என் குடும்பத்துல என் பிள்ளைங்களோட நல்ல காரியம் கெட்ட காரியம் நான் பார்க்க முடியாதுல்ல. அது எப்படி ஆகும்? ஒரு காரியம் பாருங்க. தாவீதை குறித்து தேவன் சொன்ன காரியம், என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னாரு. அப்படிப்பட்ட தாவீதை, ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக்குனார். அப்போ தேவனுக்கு தாவீது மேல ஒரு சித்தம் உண்டு. தாவீது மேல ஒரு சித்தம் இருந்தது. ஆனா சாலமோன் மேல இருந்த சித்தத்தை தாவீது அறிந்தாரா? தாவீதுக்கே தெரியாது. முதலாக தேவன் குமாரனாக ஏற்றுக்கொண்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாலமோனை தான். அந்த சாலமோனை தான் ஆலயத்தை கட்டுவதற்கும்,
தாவீதை காட்டிலும் பல மடங்கு உயர்த்தி வைத்தார் சாலமோனை. அதே போல இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுடைய காரியத்தை, ஆனால் உங்களை அழைத்த தேவன் உங்கள் மீது வைத்த சித்தத்தை காட்டிலும் 1000 மடங்கு நம்ம பிள்ளைகள் மேல அவர் வைத்திருக்கிற சித்தம் அதிகமா இருக்கும். அதனால எனக்குள்ளதான் கிறிஸ்து, அவர் வாசம் செய்வதில்ல, எனக்குள்ளதான் அவர் இருக்கிறாருன்னு நம்ம அந்த விசுவாசத்துல வரும்போதுதான், அந்த விசுவாசம்தான் நம்முடைய சகல காரியத்திலிருந்தும் நம்மை மேன்மேலும் மேன்மேலும் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும். சரி, இந்த நாளிலும் பரிசுத்த வெளிப்படுத்துற சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய நாமம் ஒருவருக்கே மகிமை உண்டாதாக. ஆமென்.